ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். மதியான சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திருச்சியில் நடந்த அந்த மாநாட்டில் கூட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கூட முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசுகிறார். அதே சமயத்தில் சிபிஎம்முடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அப்படிலாம் எங்களுக்கு சொல்லலை, தாவேக்கா ஒருவேளை ஆட்சி அமைக்கலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து திமுகவுக்கு வரும், அந்த கணக்கில் வேணா சொல்லியிருக்கலாம் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் ஆராசாகிட்ட நேற்றைக்கு பேசும்பொழுது சொல்கிறாரு, இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் கூட அதை பற்றி பேசியிருப்பாங்க, ஆனால் முதற்கட்ட தலைவர்கள் அப்படி பேசலைன்றாரு. எதுக்கு சார் இந்த திமுக அதிமுக அப்படின்ற அந்த சர்ச்சை வரணும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பொலிட்டிக்கல் கெயின் என்ன அப்படின்னு இருக்குது சார்? உண்மை வந்து எவ்வளோ தான் நீங்கள் எவ்வளோ ஆழமாக குழி தோண்டி புதைச்சாலும் அது மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும். இப்போ திரு ராஜா அவர்கள் துணை பொதுச் செயலாளர் திமுக, அவர் எந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா, ஒருவேளை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம், இவ்வளோ நாளாக அப்படி பேச்சே இல்லை அப்படின்னு தான் டிகேஎஸ் இளங்கோவன்லேருந்து மற்றவங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவர் கூட சொன்னார், நம்ம எழிலன் இருக்கார் இல்லையா, அவர் கூட என்ன சொன்னார்னா, நாங்கள் தானே முதல்ல வந்து எதிர்கட்சியாக இருப்போம்னு சொன்னோம், எங்களுக்கு எதுக்கு அது அப்படின்னு சொன்னார். பட் திரு ராஜா அவர்கள் வந்து இல்லை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசுகிறார். ஸோ ஆல் செட் அட் டன் தெர் வாஸ் அன் அட்டம்ப்ட்ன்றது வந்து பகல் வெளிச்சம் போல் இருக்குங்க. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதை தடுக்க, தாவேகா ஆளுங்கட்சியாக மாறுவதை தடுத்து நிறுத்த ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த முயற்சி தாவேகா ஆட்சிக்கு வருது அல்லது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முயற்சின்றது ஏன் கட்டமைக்கப்படும்? அப்படிக்கான இடம் இல்லை இல்லையா? ஏன்னா உங்க 108 இருக்கிறாங்க, 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எண்ணிக்கை ரீதியாக திமுகவோ அதிமுகவோ அந்த இடத்துக்கு வராத பொழுது இருதுருவ அரசியலை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது எந்த புள்ளியில் அதிமுகவும் திமுகவும் எழுதுவோம்? இதை தாவேக்காவே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா? இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்களா? இல்லை, நீங்கள் தாவேக்கா இதை பற்றி வாயே திறக்கலை. தாவேக்கா வந்து தலைவராக நேற்று திருச்சியில் நடந்த முந்தா நாள் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் தான் அவர் அதை பற்றி கொஞ்சம் அப்படியே லேசாக பேசினாரா. அவங்க தான் எதுக்குமே பேச மாட்டாங்களே. அதனால் இது வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் விலாவரியாக பேசிட்டாங்க, இன்க்ளூடிங் சண்முகம். இப்போ அவர் என்ன மாற்றி பேசுகிறான்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கலை, அதுக்கு ரீசன் சொல்கிறாரு, பேசப்படலை. ஆனால் எப்படி நடந்திருக்கும்னா, அதிக எண்ணிக்கையிலான யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, தாவேக்கா ஆட்சி அமைக்க முடியலன்னா அடுத்த ஆப்ஷன் திமுக, அந்த புள்ளியில் தான் அவங்க பேசியிருப்பாங்க. அதாவது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வந்து சில வாரங்களுக்கு முன்னால் ரொம்ப தெளிவாக சொன்னாருங்க, ஏன் நீங்கள் சொல்லிக்காமல் போயிட்டீங்க திமுகவை அப்படின்போது, சொல்லிக்கிற மாதிரியா நடந்தது. தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கும்போது 4ஆம் தேதி மாலை 3-4 மணிக்கே கால் போட்டாங்க. அதாவது அவர் பச்சையாக சொல்லியே தவிர டெல்லியிலேருந்து பாஜக தலைமை கால் போட்டு இவங்க 2 பேரையும் இணைச்சிட்டாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைங்க, விஜய் ஷுட் நாட் அப்படின்ற மாதிரி அவங்க லைன் கொடுத்து அதுக்கான வேலைகள் தொடங்கியாச்சு. அப்புறம் யார் சொல்றது அப்படின்றதா முக்கியம். மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு அப்படின்னா, அவரு காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி சேரணும்னு தான் விருப்பப்படுறாரு. நாளைக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கூர்கில் போய் சந்திச்சாங்க, பேசினாங்க, தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்ற கதைகள் எல்லாம் ஆதாரமற்ற கதைகள் தானே. அப்படித்தானே திமுக அதிமுக கூட்டணி இதுவரை சொன்ன யாருமே எவிடன்ஸ் சொல்ல இல்லைங்க சார். இல்லை அவர் பேசுறத விட்டுருங்க. சர்ச்சைக்கு இல்லாத ஒருத்தர் காதர் மொஹிதீன், பேராசிரியர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அது கடைசியாக தான் காங்கிரஸுக்கு போன கட்சி, அதாவது தாவேகாவுக்கு போன கட்சி. 50 ஆண்டுகளாக திமுகவோடு நெருங்கிய உறவு வச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சி. அந்த பேராசிரியர் கடந்த 2-3 நாளாக அவர் நேரலையில் அவர் நேர்காணலில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இது வந்து திருமாவளவனே சொல்லிட்டாரு, நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணலில் ரொம்ப விலாவரியாக பேசிட்டாரு. அதனால சார் இது எதுக்குமே ஆதாரம் இல்லை இல்லைங்க சார். அதே திருமாவளவன் இல்லைங்க சார், அதே திருமாவளவன் இல்லை 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரை அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு இல்லையா? ஆமாம்மா, 10ஆம் தேதி தான் ஆதரவு தரார், 9ஆம் தேதி தான் ஆதரவு தராது, 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரை அவருடைய தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லாமல் இருக்கிறார். இது இன்னொரு விஷயம், இது பொலிட்டிக்கல் வதந்தியா தானே சார் இருக்கு, காசிப்பா தானே இருக்குது. இல்ல எவிடன்ஸ் இல்லாத பொழுது இதை எப்படி நீங்க உறுதிப்படுத்தி பேச முடியும்? நான் சொல்றேன் கேளுங்க.
அதாவது எம்ஏ பேபி மதிப்புக்குரிய சிபிஎம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் வந்து 8ஆம் தேதி இந்தியா டுடே நேர்காணலில் அவங்க கேட்டபோது, எதுக்காக நீங்கள் வந்து தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க, என்ன சமாச்சாரம், ஏன் திமுகவில் ரொம்ப நாள் கூட்டணியில் இருந்தீங்களே, ஏன் விட்டுட்டு வரீங்க அப்படின்போது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னாருங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தலைவர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய இல்லத்தில் பேசினார் 7ஆம் தேதி. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து வெளியிலிருந்து அதிமுக ஆட்சியை, அதாவது பழனிசாமி எடப்பாடி அவர்களை வந்து முதல்வராக்க முயற்சி பண்ணுறோம், நீங்களும் வந்து ஆதரவு, நம்ம கூட்டணின்ற முறையில் ஆதரவு கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி எங்கள் கட்சி தலைவர்கள்கிட்ட சொன்னார். அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல, நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா இதே எடப்பாடி தான் அமித்ஷாவினுடைய அடிவருடி. எனக்கு புரியுது சார். இல்ல, எனக்கு நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து சிபிஎம் உடைய தேசிய செயலாளர் பேபி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாரு, பொதுச் செயலாளர். இன்னொரு பக்கம் மாநில செயலாளர் ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறார், சண்முகம் ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாரு. திருமாவளவனுடைய ஸ்டாண்டு எவ்வளவு மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, மே மாதம் 12ஆம் தேதி திமுக அதிமுக அதிகாரப்பூர்வமாக என்ன அணுகல அப்படின்ற கருத்து சொல்றாரு. மே மாதம் 17ஆம் தேதி ஒரு தரப்பு என்கிட்ட நேரா பேசுனாங்க அப்படின்றாரு. மே 18ஆம் தேதி அது ஒரு கிசுகிசுப்புன்றாரு. அப்போ ஒரே இஷ்யூல திருமாவளவனுடைய 3 நிலைப்பாடு 3 நாட்களுக்குள்ள, இன்னொரு அதே இஷ்யூல ஒரு கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளருடைய ஒரு நிலைப்பாடு ஒன்று, மாநில செயலாளருடைய ஒரு நிலைப்பாடு ஒன்று. அப்போ தே ஹேவ் பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு தானே அதில் வர முடியும் சார். நீங்கள் வந்துங்க திருமாவளவன், சண்முகம், காதர் மொய்தீன், வீரபாண்டியன் எல்லாருமே இதுக்கு சாட்சிங்க. ஆனால் பொது வெளியில் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்னென்னா, திமுகவை அம்பலப்படுத்த விரும்பல. அவங்க திமுக அதிமுக முயற்சி பண்ணது, உதயநிதி அவர்களும் எடப்பாடியுடைய மகனும் பேச தொடங்கியது, ஒரு பில்டர் ஆளுநர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு அவரு காய் நகர்த்துந்து, இதெல்லாம் இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சுங்க. இப்ப விஜய் ஒரே நிமிஷம், ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி புரியுது எனக்கு. உதயநிதியோ அல்லது சோன்சோ பேசினாங்க அப்படின்னா, டு ஹேவ் போட்டோ எவிடன்ஸ், ஏதாவது ஒரு புகைப்பட ஆதாரம் இருக்குதா, அல்லது எழுத்துப்பூர்வமான பண பரிமாற்றம் இருக்குதா, அல்லது மின்னஞ்சல் மூலமான பண பரிமாற்றம் பரிமாற்றம் இருக்குதா? எதுவுமே இல்லாத பொழுது வெறும் பொலிட்டிக்கல் காசிப்பை வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கலுக்காக செய்யப்படுகிற பொலிட்டிக்கல் காசிப் வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குறேன், இது ஏங்க வந்தது? 9ஆம் தேதியே வந்துடுச்சே. ஏன்னா திருமாவளவனை வந்து காணோம். திருமாவளவன் 8ஆம் தேதி என்ன சொன்னார்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம் சமீப காலத்தில், அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதே முடிவை தான் விசிக எடுக்கும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 8ஆம் தேதி அவங்க நிர்வாக குழு மாநில குழு முடிவின்படி அவங்க அறிவிச்சிட்டாங்க. முதல்ல அறிவித்தது வீரபாண்டியன் தான். அவர் வந்து சிபிஐ மாநில செயலாளர். அவர் அறிவித்த ஒரு அரை மணி நேரம் கழித்து சிபிஎம் அறிவித்தாங்க. அப்போ நேச்சுரலி மீடியாவும் மற்றவர்களும் அங்கதான் திருமாவளவன் நீங்க சொல்ற மாதிரி அதே தலைவர்கள் எல்லாருமே கூட்டணி வைப்பதற்கு முன்பு அப்படி ஒரு அழைப்பு வரலன்றாங்க. ஆனால் தாவேக்காவோடு கூட்டணி அமைத்து அல்லது வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றதற்கு பிறகு ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு தானே எடுத்துக்க முடியும். இந்த உறவை பிரித்து கொண்டு நம்ம இங்க போகும்பொழுது திமுகவுடைய முதுகலை குத்திட்டாங்க அப்படின்ற பேச்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு நெரேட்டிவ் விஷயமா தானே சார் இதை பார்க்க வேண்டியது. இல்லைங்க, அது இந்த தேவையில் எம்ஏ பேபிக்கு அவசியம் இல்லை. இது வந்து திருமாவளவனே திரும்ப திரும்ப மாற்றி சொல்லியிருக்கார். காரணம் என்னன்னா, இந்த நாடகத்தில் அவருக்கு ஒரு பாத்திரம் இருந்தது. அவர் இந்த சதி திட்டத்தில் அவர் ஒரு ரோல் ப்ளே பண்ணார். 24 மணி நேரம் தலைமறைவாக இருந்தார், மீடியாவை சந்திக்கலை, செய்தியாளர் சந்திப்புகளை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா பிளான் ஏ படி எடப்பாடி என்பதை இவங்கெல்லாம் ஒத்துக்கலை. அப்போ பிளான் பியும் வந்தது, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவோம், தலித் முதலமைச்சர்ன்ற அந்த ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் நல்ல வேலையாக ஏன் எதுவுமே நடக்கலை அப்படின்னா, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதியாக நின்றுட்டாங்க. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் வரமாட்டோன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அவங்க இல்லாமல் 118 யாருக்குமே கிடைக்காது. இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா 118னா இந்த சதி திட்டம் 8ஆம் தேதியே அமுலாக இருக்கும், 9ஆம் தேதியே அமுலாக இருக்கும், அரங்கேறி இருக்கும். ஆனால் 2 கட்சிகளும் சேர்ந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாமல் தனிப்பெரும்பான்மைக்கு வழி இல்லை என்பதால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதில் ரொம்ப உறுதியாக இருந்ததால் இது அபார்ட் ஆயிடுச்சு இந்த கேம். அவ்வளோதான் பேசுகிறேன் சார்.